ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. கும்பகோணத்தில் ஒரு நாள் தெருவில் நடந்து போய்க் கொண்டிருந்தார்கள் பெரியவாள். உள்ளூர் பயணம் ஆனதால் பல்லக்கு உபயோகப்படுத்தவில்லை. தெருவில் 7-8 சிறுவர்கள் கண்ணாமூச்சி விளையாடிக் கொண்டிருந்தார்கள். விளையாட்டில் ஆழ்ந்து போனதால் 4-5 தொண்டர்களுடன் பெரியவாள் அந்த வழியே வந்து கொண்டிருப்பதை கவனிக்கவில்லை. கண்களை மூடிக்கொண்டு மற்ற பையன்களில் ஒருவனையாவது தொட்டுவிட்டு தான் கண் திறக்க வேண்டிய நிலையில் இருந்த பையன் அப்படியே பெரியவாளை கட்டிக்கொண்டு விட்டான். யாரோ ஒரு பையனை கட்டிக்கொண்டு விட்ட களிப்பில் தான் ஜெயித்துவிட்ட வெற்றி களிப்பில் உற்சாகமாக கூச்சலிட்டான். கண்ணை திறந்து பார்த்தால் ஜெகத்குரு நடுங்கி போய்விட்டான். பேச்சு வரவில்லை. தொண்டர்கள் அவனை சூழ்ந்து கொண்டு துவம்சம் செய்ய தயாராகிவிட்டார்கள். பெரியவாள் எல்லோரையும் அடக்கினார்கள். பையனுக்கு அரை உயிர் போயிருந்தது. விளையாடி கொண்டிருந்த நண்பர்களில் ஒருவனை கூட கண்ணில் காணவில்லை. பெரியவாள் கேட்டார்கள், உன் பெயர் என்ன? சிவராமன். பயப்படாதே, என்னையே கட்டிட்டு மடத்திலேயே தங்கிடு. ஒருவனாகி விட்டார் சிவராமன். அவரை காசி யாத்திரைக்கு அழைத்து கொண்டு போனார்கள் பெரியவாள். பின்னர் பெரியவாளுக்கு பிட்சை பக்குவம் செய்யும் கோஷ்டியில் சேர்ந்தார். அத்தனை சுத்தம், கடைசி வரை அதே கைங்கரியம். அடுத்த ஜென்மா கிடையாது. தன்னை கட்டி கொண்டவர்களை பெரியவாள் ஒருபோதும் கைவிட்டதில்லை. சிவராமனே சாட்சி. ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய